கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2025 வருஷத்துக்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தேவ சமூகத்தில் ஜெபித்த போது தேவன் தந்த ஒரு வார்த்தையை மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எல்லாவற்றையும் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1090 பக்கம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1090 பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1090. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2025 வருஷமும் இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து வருகிற வருஷங்களிலும் செய்ய போகிற நடக்க போகிற சில காரியங்களை குறித்து இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்துக்குமான இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நிறைவேற போகிற காலம் வந்துவிட்டது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய மகிமையினால கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மையும் நம்முடைய சபையையும் நம்முடைய சுற்று வட்டாரங்களையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு மிகப்பெரிய பகுதி நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 2-3 வருடங்களாகவே கர்த்தர் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு சொல்லுகிற உணர்த்துகிற ஒரு காரியம் செருபாபேலை குறித்தும் ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதை குறித்தும் தூக்கு நூலை குறித்தும் கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. கடந்த 2023 வருஷத்துல கூட சகரியாவின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். ஆலயத்தை நான் நிலைப்படுத்துவேன், நான் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். 2024 என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இங்க 2025 வருஷத்திலையும் மீண்டும் கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆலயத்தை நான் மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். இந்த கடைசி காலத்துல சம்பவிக்க போகிற சில காரியங்களை கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி சகரியா என்கிற தீர்க்கதரிசியும் சமகாலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். சமகாலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் செருபாபேல் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய சரித்திரம் உண்டு. இதையெல்லாம் சொல்லி இப்போ உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் சிறைப்பட்டு போன 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு போய் 70 வருஷம் அந்த சிறையிருப்பு முடிந்து அவர்கள் மீண்டுமாய் கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களிலே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள்.
எந்த ராஜாவினுடைய நாட்களிலே? கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களிலே அவர்கள் செருபாபேல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய தலைமையிலே அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டுமா எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, இடிந்து கிடக்கிற ஆலயத்தை மீண்டுமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். 50,000 பேர் வர்றாங்க. எவ்வளவு பேரு? 50,000 பேர் வர்றாங்க. வந்து ரொம்ப உற்சாகமா ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் அஸ்திபாரம் போட்டார்கள். அஸ்திபாரம் போட்ட சூழ்நிலையில அங்கே அந்த கோரேஸ் ராஜாவின் இடத்துல சுற்றி இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற நாடுகள், சுற்றி இருக்கிற ஜாதிகள் எல்லாரும் போய் அந்த கோரேஸ் ராஜாவின் இடத்துல போய் சில காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தவறாக சொன்னது நிமித்தம் அங்க மீண்டும் அங்கே அந்த ஆலயம் கட்டுகிற வேலை தடைபட்டது. எத்தனை வருஷம் தடைபட்டுச்சு? கிட்டத்தட்ட 16 வருஷம். எத்தனை வருஷம்? 16 வருஷம். 16 வருஷம் ஆலயம் கட்டுவதற்கென்று தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பிரித்தெடுத்து அவர் இங்கே கொண்டு வந்தால், இந்த ஜனங்கள் இங்கே உண்டான சில தடையின் நிமித்தமாக அவர்கள் 16 வருஷம் தங்கள் சொந்த வேலைகளுக்கு போய்விட்டார்கள். தங்கள் சுயத்தை, தங்கள் சுயநலமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு மீண்டுமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். அஸ்திபாரம் போடப்பட்டு கட்ட ஆரம்பிச்ச நீங்க இப்ப 16 வருஷமா அதை கிடப்புல போட்டுட்டீங்க. இப்ப மீண்டுமாய் இந்த ஆலயத்தை கட்டும்படி ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு செய்தியை அனுப்புகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதுக்கும் நமக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்? சில காரியங்களை பல வருடங்களாக கிடப்பில போட்டுவிட்ட சில காரியங்களை கர்த்தர் மீண்டும் எடுத்து இந்த வருஷத்துல உங்க கைகளிலே துவங்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பல வருஷங்களாக தடைபட்டிருந்த சில காரியங்களுக்கு கர்த்தர் தடைகளை நீக்க போகிறார். அன்றைக்கு ஒரு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அங்கே தடைப்பட்டு நின்ற ஆலய வேலையை தொடங்குவதற்கு தேவன் பேசுவாரானால் சில காரியங்களை தடைகளை கர்த்தர் இந்த வருஷத்துல விலக்க போகிறார். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆகாய் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொண்டாட்டம். என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. ஆகாய் அப்படின்னு சொன்னா கொண்டாட்டம் அர்த்தம், செலிப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முதல்ல இங்க பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. முதல் அதிகாரத்துல சில காரியங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். இதுவரைக்கும் நீங்க 16 வருஷமா ஏன் கிடப்புல போட்டுட்டீங்க? அதுக்கான ரீசன் என்ன? ஏன் ஆலயம் கட்ட வந்தவங்க, சில காரியங்களை செய்ய வந்தவங்க ஏன் நின்னுட்டீங்க? அதுக்கு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இப்ப அவரு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் நல்ல பாருங்க, என்ன காரணம்? நம்மளும் கூட சில விஷயத்தை நல்ல உற்சாகமா தொடங்கினவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டு நல்ல உற்சாகமா வந்தவர்கள் தான், நல்ல கிருபையை பெற்று உற்சாகமா வந்தவர்கள் தான், நல்ல அபிஷேகம் பெற்று உற்சாகமா வந்தவர்கள் தான், நல்ல ஊழியத்தை செய்தவர்கள் தான். ஆனா கொஞ்ச நாளா, சில வருடங்களாக நம்மளும் என்ன செஞ்சிட்டோம்? கொஞ்சம் கிடப்புல போட்டுட்டோம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மீண்டுமாய் அவர் தட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த 5th மைக் ஆஃப் பண்ணு, வால்யூம் ஃபுல்லா கண்ட்ரோல் ஃபுல்லா இறக்கு. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, என்ன காரணம்? 16 வருஷம் லேட்டுக்கு என்ன காரணம்? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், ஆலயம் கட்ட அழைச்சிட்டு வந்தார். ஆனா ஏன் செய்யல அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏற்ற காலம்
இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுமா காரணம்? முதல் காரணம், எனக்கு இன்னும் நேரம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சில பேர் சில விஷயத்தை, ஆவிக்குரிய விஷயத்தை, சில கர்த்தருடைய விஷயத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைச்சிட்டு வந்தா அவங்களுக்கு இன்னும் என்ன வரலையா? என்ன வரலையா? நேரம் வரல, காலம் வரல, கொஞ்சம் காலம் ஆவட்டும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னும் நேரம் வரல, நேரம் வரலன்னு சொல்லாதீங்க. 2025 வந்துட்டு, நேரம் வந்துட்டு. அல்லேலூயா. சில விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு நேரம் வந்துட்டு. அல்லேலூயா. ஆமென். இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும் சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும் பிரதர். ஆமென். நேரம். ரெண்டாவது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னா பாருங்க, 3-4 கத்து. நல்லா கவனிங்க. ரெண்டாவது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஸ்தோத்திரம். ஆலயம் கட்டுவதற்கு நேரம் வரவில்லை. ரெண்டாவது சொல்றாங்க, எங்க கிட்ட பணமும் இல்லை, எங்க கிட்ட வருமானமும் இல்லை, எங்க கிட்ட நாங்க ஒன்றும் சேர்த்து வைக்கவும் இல்லை, இதனால நாங்க ஆலயம் கட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இது நாங்க ஒன்றும் ஆலயம் கட்டணும்னா ஏதாவது வேணும்ல, ஏதாவது இருந்தா தானே முடியும். அதனால எங்கிட்ட என்ன இல்லை? வருமானம் இல்லை, எங்க கிட்ட பணம் இல்லை, அதனால நாங்க இன்னும் ஊழியத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். காரணங்கள் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற சில காரணங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்கிட்ட பஞ்சம் பாருங்க. ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று பாருங்க. அவங்களுடைய சிந்தனையே மாறிட்டு, அவங்களுடைய சிந்தனையே மாறிட்டு. 4ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த வீடு? ஜெப வீடு. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது குடியிருக்கும்படியான காலம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட சொன்னா இவங்க எல்லாரும் போய் என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்களா? அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான், அவன் இடம் வாங்கிக்கிட்டு இருக்கான், அவன் தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை 70 வருஷம் சிறையிருப்புல இருந்து எங்கே 50,000 பேரை எதுக்கு கூட்டு வந்தாரு? ஆலயத்தை கட்டுவதற்கு. இங்க லேசா ஒரு சின்ன ஒரு சாக்கு போக்கு கிடைச்ச உடனே 16 வருஷம் இவங்க எல்லாரும் என்ன எங்க போயிட்டாங்க? தங்களுக்கு சம்பாத்தியம் பண்ண போய்விட்டார்கள். தங்களுக்கு சம்பாத்தியம் பண்ண போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பேசுறாரு. 7ஆம் வசனத்திலிருந்து பேசுறாரு. உங்க வழிய என்னைக்கு நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேலையை ஒரு மனுஷன் செய்யாத போது அவருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆசீர்வாதம் வருகிறது இல்லை. அல்லேலூயா. அங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அவர்கள் அறுத்து கொண்டு வருகிறார்கள், புசித்தும் குடி. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சிந்திச்சு பாருங்க. 11ஆம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஸ்தோத்திரம், நீங்க போய் மலை மேல் ஏறுங்கள், மலை மேல் ஏறி நீங்க கர்த்தர் ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? பாருங்க, நீங்க ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இது வரைக்கும் 16 வருஷமா சில விஷயத்துக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தது தான் அந்த ஜனங்களுடைய காரணமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. சில காரியங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாததற்கு காரணம் என்ன? அவன் ஆஃப் பண்ணிக்கிடுவான். அவன் ஆஃப் பண்ணிக்கிட்டே, அதெல்லாம் நீ ஆஃப் பண்ண போக கூடாது, இங்க வா. சாக்லேட் எல்லாம் வெளியே போய் துப்பிட்டு வா. எல்லாரும் கவனமா இருக்கணும்.
கவனம். அங்கே இருக்கிறவங்களே பக்கத்து டக்குன்னு எடுத்து அதை ஆஃப் பண்ணிடணும். இங்கேருந்து ஒரு ஆள் எல்லாருடைய இதை சரி, இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, நான் சொன்னால் கொஞ்சம் வருத்தம் ஆயிரும், இன்னைக்கு சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க விட்டேன் சொல்லுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறான். ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இதுவரைக்கும் இந்த முதலாம் அதிகாரம் ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் ஜனங்களுக்கு பேசுகிறார். உங்களை அழைத்த நோக்கத்தை விட்டுவிட்டீர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டீர்கள், நீங்கள் நேரம் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்னிடத்துல பணம் இல்லை, எனக்கு ஆள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் சாக்குப்போக்கு சொல்லி 16 வருஷமா கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆகாய் மூலமா கர்த்தர் பேசுறாரு. இப்ப நீங்க போங்க, நீங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்க, கர்த்தர் அதன் மேல பிரியமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் மகிமையினால நம்மளை நிரப்ப போகிறார், சில காரியங்களை செய்ய போகிறார். இது பலத்த ஒரு எழுப்புதலை நோக்கி வருகிறது. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒருத்தர் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக, கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லுகிற போது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? செவி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவர்கள் எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. தரிசனத்துக்கு திரும்பினார்கள். இதுவரைக்கும் விட்டுவிட்ட தரிசனத்துக்கு திரும்பினார்கள். அந்த தரிசனத்துக்கு திரும்ப அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படி ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய, நீங்க நல்லா கவனிங்க, ஆகாய் என்பவன அங்க தீர்க்கதரிசிங்கிறாரு, ஒரு இடத்துல ஊழியக்காரம்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல தீர்க்கதரிசின்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல தூதன் சொல்லுவாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை நீங்க தூதனை போல கனம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நல்ல கைகளை தட்டி இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தரிசனத்துக்கு திரும்புவாயானால், திரும்பவும் ஆதி வாழ்க்கைக்கு திரும்புவாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேன். ஆமென். கீழ்ப்படி ஆரம்பிச்ச உடனே சொல்றாரு, நீ திரும்பிட்டனா நான் உன் கூட இருக்கிறேன். இதுவரைக்கும் நீ நல்ல உழைச்ச, நல்ல பிரயாசப்பட்ட, ஆனா பொத்தலான பையில போடுகிறது போல உனக்கு நீ ஒன்னையும் சேர்த்து வைக்கல. உன் பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது, உனக்கு நஷ்டமாகி போய்விட்டது, உனக்கு இழப்பாகி போய்விட்டது. நீ தரிசனத்துக்கு திரும்புவாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, உங்களோட இருக்கிறார் என்று சொன்ன உடனே அடுத்த நிமிஷம், அடுத்த வசனம், பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். எழுப்புதல் வருகிறது, எழுப்புதல் வருகிறது. ஆகாயின் மூலமா கர்த்தர் சொல்றாரு, நீ தரிசனத்துக்கு திரும்பு. எல்லாரும் ஆவியையும் கர்த்தர் எழுப்புகிறார். இந்த வருஷத்துல செருபாபேலை எழுப்புகிறார், யோசுவாவை எழுப்புகிறார், ஜனத்தில் மீதியானவர்களை எழுப்புகிறார். இந்த சபையை கர்த்தர் மீண்டும் தரிசனத்துக்கு நேராய் கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு எழுப்புதல். கரங்களை வேட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களோட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எழுப்புதல் வருது பாருங்க. ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் நிறைய வேலை இருக்கு. இந்த வருஷம் நிறைய வேலை இருக்கு. அபிஷேகம் அதுக்குத்தான், கிருபை அதுக்குத்தான், வரங்கள் அதுக்குத்தான், வார்த்தை அதுக்குத்தான். நிறைய வேலை இருக்கு. ஆமென். எல்லாரையும் கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறார். பக்கத்துல நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரையும் கொண்டு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்றேன், நீங்க கையை பிடிச்சு வாழ்த்தும் போதே ஒரு அபிஷேகம் அவங்களை தொடணும். நீங்க கையை பிடிச்சு வாழ்த்தும் போதே ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போகிறார். தேசத்துல செய்ய போகிறார், பட்டணங்கள்ல செய்ய போகிறார், கிராமத்துல செய்ய போகிறார், நம்முடைய வீடுகளில் கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், ஒரு எழுப்புதலின் அக்கினி எல்லார் மேலும் இறங்கட்டும். எல்லார் மேலும் அன்றைக்கு செருபாபேலின் ஆவியை எழுப்பினவர், யோசுவாவின் ஆவியை எழுப்பினவர், ஜனத்தின் மீதியானவர்களை எழுப்பின ஆவியானவர் எல்லாரையும் எழுப்புவீராகப்பா. பரிசுத்த ஆவி ஆண்டவர் எல்லாரையும் அனல் மூட்டி எழுப்பட்டும். அங்கே சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்தில், எல்லாரும் தரிசனத்துக்கு திரும்புங்க. ஆமென். காரணம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல, அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை போடுறார். அபிஷேகத்தை சும்மா ஊத்தல, எல்லாரையும் ஆவிக்குள்ளாக சும்மா மாத்தல. வேலை இருக்கு. எழுப்புதல் வரப்போகுது, தரிசனம் நிறைவேற போகுது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை மகிமையினால நிரப்ப போகிறார். ஆமென், ஆமென். என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது அடுத்த அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த 23 நாட்கள்ல அவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எப்ப வந்துச்சு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6வது மாசம். சரி, 1ஆம் தேதியில முதல்ல பேசுறார் ஆகாய் மூலமா. சரியா? 2வது வருஷம் 6வது மாசம் 1/6/2 அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? பாருங்க, இங்க வாங்க. 7வது மாசம் 21ஆம் தேதி. 20 அங்க எத்தனாம் தேதி போட்டிருக்கு? 1ஆம் தேதி. இங்க எத்தனாம் தேதி போட்டிருக்கு? ஆமென், அல்லேலூயா. அப்ப எத்தனை நாட்கள்ல? 27வது மாசம் 21ஆம் தேதி. அப்ப இங்க ஒரு 21, அங்க ஒரு 30. எத்தனை நாள் ஆச்சு? 51 நாள் வேலை செய்ய ஆரம்பிக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த கணக்கெல்லாம் யாருக்காவது சிங்க் ஆகலாம். ஏன் கணக்கு பார்க்க சொல்றோம்? சில காரியங்கள் சிங்க் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. எல்லார்ட்டையும் போய் சொல்லு, எல்லார்ட்டையும் போய் சொல்லு. 2வது வசனம். யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும். யாருடைய ஆவிய கர்த்தர் தட்டி எழுப்புறாரோ அவங்களுக்கு தரிசனத்தின் வார்த்தைய தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். நல்ல கவனிங்க, இந்த ஏலிம் தேவ சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்துக்கு இந்த 40 கிராமங்களை சந்திக்கணும்.
40 கிராமங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும், சபைகளை ஏற்படுத்தணும், ஊழியக்காரர்களை நியமிக்கணும். இந்த பாளையங்கோட்டை தாலுகாவை நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தரிசனம் இருக்கு. இந்த தரிசனத்துக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்புறாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை போய் சென்றடையும். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. சபையில இருந்தா தரிசனத்தோட இருக்கணும், சபையின் தரிசனத்தோட இணைஞ்சிருக்கணும். அப்பதான் எழுப்புதல்ல நீங்க வர முடியும். நீங்க சபையின் தரிசனத்தோடு இணையாம கர்த்தாவே என்னை எழுப்புதல்ல பயன்படுத்தும்னு சொன்னா முடியாது. எனக்கு அபிஷேகம் இருக்கு, தரிசனத்துல இருக்கணும், சபையின் தரிசனத்தோட இணைஞ்சு இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அழகா சொல்றாரு, எல்லார்கிட்டையும் இல்லப்பா, எல்லார்கிட்டையும் இல்லப்பா. நீ போய் நான் யார் ஆவியை எழுப்புதனோ, யார் அந்த எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்டேனோ அவர்களுக்கு இந்த தரிசனத்தை போய் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவங்க தான் தரிசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, சபைக்கு கீழ்ப்படிவாங்க. அவங்க தான் எல்லா காரியத்துக்கும் சபையில வந்து நின்று வேலை செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க இருப்பாங்க ஜஸ்ட், அவ்வளவுதான். நீங்க அப்படி இருக்க கூடாது, எல்லாரும் தரிசனத்துல இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. நீ போய் யார்கிட்ட சொல்லணும்? செருபாபேல் என்னும் தலைவனோடு. முதல்ல தலைவனோடு கர்த்தர் பேசுவார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முதல்ல தரிசனத்தை தலைவனோட தான் பேசுவார். அல்லேலூயா. 2வது பிரதான ஆசாரியனோட தான் பேசுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜனத்தில் மீதி, அந்த எழுப்புதலுக்கு யார் யாரான் ஜனங்கள்ல சில பேர். மீதியானவர்கள்னா என்ன அர்த்தம்? மீதியானவர்கள்னா என்ன அர்த்தம்? சில செலக்டட் பீப்புள் அர்த்தம். நல்ல கவனிங்க, எல்லாரும் அல்ல. ஆமென். சொல்லட்டுமா எப்படின்னு? நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாள் உபவாச ஜெபத்துல சொன்னேன். இப்ப சபையில எல்லாம் இருக்கு, நல்ல பயிர் எது பதறுன்னு தெரியல, ஆனா எல்லாம் எப்படி இருக்கு? பார்க்க செழிப்பா இருக்கு. இப்ப எதை நம்ம நல்ல பயிர்னு கண்டுபிடிக்கலாம், பதர்னு கண்டுபிடிக்கலாம்னா, நல்ல சல்லடைய போட்டு சலிச்சோம்னு வைங்க, என்ன ஆயிரும்? சாவி பதறு பூரா என்ன செஞ்சிடும்? கீழே போயிரும். அந்த சல்லடையில எது நிற்கும்? அந்த மணிகள் நிற்கும். அப்படித்தானே? இதுதான் மீதியானது. எல்லாத்தையும் ஒரு மூடையில இருந்து அப்படி தட்டி அப்படியே சலிச்சோம்னு வைங்க, ஒரு மூடையும் சேருமா? ஒரு மூடையில முக்காவாசி என்ன செஞ்சிடும்? கழிஞ்சு போயிரும். மீதி கொஞ்சோண்டு நிற்கும். இதுக்கு பேர் தான் மீதியானவர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மீதியானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பதறு கிடையாது, நீங்க சாவி கிடையாது, நீங்க எழுப்புதலில் பங்குள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மீதியான கூட்டம். ஆமென். அந்த கூட்டத்திட்ட போய் நீ சொல்லு, இந்த கூட்டத்திட்ட போய் நீ சொல்லு. என்ன சொல்லணும்? வாசிங்க. இந்த ஆலயத்தில் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? நல்ல கவனிங்க. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாமா? கவனிக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாமா? கவனிக்கலாம். நல்ல ஹல்லேலூயா. பாருங்க, தோத்திரம். இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் யாராவது இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்காரு. ஹல்லேலூயா. இப்ப இந்த சபை ஆரம்பிச்சது, இந்த சபை ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆகுது. 17 இயர்ஸ். கரெக்டா 16 முடிஞ்சு வருது பாத்தீங்களா? 17ன்னு உங்களுக்கு புரியுதா? 16 வருஷம் முடிஞ்சிட்டு 17ல ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அங்கேயும் 16 முடிஞ்சு இங்க 17 வருது. கரங்கள் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? ஆமென். ஆமென். தரிசனத்தில் உள்ளவங்க அப்படி டப்புனு பிடிச்சுக்கணும். ஆமென். பாருங்க, 2007ஆம் வருஷத்துல இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஆரம்பிக்க போட்டு போகும்போது ஒரு சிலர் இங்க இருந்தாங்க. 16 வருஷத்துக்கு அப்புறம்
இங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருந்தார். கரெக்டா எழுப்புதலுக்கு 2025 வந்திருக்காரு பாருங்க. இங்க ஆரம்பிக்க வந்த ஒரு ஆள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அடையாளம் தான். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போ அப்போ அந்த ஆலயத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், என்ன செஞ்சோம், அதுல எப்படி நம்ம வழி நடத்தப்பட்டோம், எவ்வளவு சின்ன சின்ன காரியத்தை படிப்படியா வளர்ந்தோம்னு அப்ப அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்ப வந்தவங்களுக்கு தெரியாது. இத மாதிரி இங்க கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த முந்தின ஆலயத்தை கண்டவர்கள் இங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி முந்தின ஆலயம்னா என்ன ஆலயம் சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி முந்தின ஆலயத்தை சொல்லுங்க. சாலமோனின் ஆலயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாலமோனினுடைய ஆலயம். சாலமோனினுடைய ஆலயத்தை பார்த்தவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது நீங்க அந்த ஆலயத்தையும் பார்த்தீங்களே, இப்ப ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சு அஸ்திபாரம் போடுறமே, வேலை செய்ய போறமே, இது உங்களுக்கு எப்படி தெரியுது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல். அப்படின்னா அந்த ஆலயத்தை பார்த்துட்டு இந்த ஆலயத்தை பார்க்கும்போது என்னடா ஆலயம் இது? நாங்க எவ்வளவு பெரிய சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்தோம். சாலமோனுடைய ஆலயம் எவ்வளவு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. பூரா கேதுரு மரங்களால வச்சு கட்டினது. ஆமென். அப்படியே பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படியே ஏற்கனவே தாவீது வேற நிறைய பொன் வெள்ளி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனாரு. இது காணாதன்னு சாலமோன் வேற நிறைய தங்கம் வெள்ளி எல்லாம் வச்சு இந்த ஆலயத்தை மகிமையா கட்டி எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தை ஒண்ணு கட்டுறத பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தை கட்டும் போது உள்ள சுத்தியல் சத்தமே கேட்கலையாம். வாட்சு சத்தமே. வாட்சுன்னு இந்த வாட்சு இல்ல. இப்ப ஆசாரி மாதிரி தேப்பாங்க பாருங்க. கரெக்ட் முன்னால அப்படிதான் தேப்பாங்க. இப்ப பூரா மிஷின் வந்துட்டு. முன்னால வாட்சு சத்தம். இந்த ஆலயத்தை கட்டும் போது வாட்சு சத்தம் கேட்கவில்லை, சுத்தியல் சத்தம் கேட்கவில்லை. ஏன்? பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களினால் இந்த சாலமோனினுடைய தேவாலயத்தை கட்டினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பொன்னா இருந்துச்சு. அப்படித்தானே? உள்ள வந்தா அப்படியே தங்கமா இருக்கும். உள்ள கேதுரு மரம், வெளிய பொன் தகட்டால மூடி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள இருக்கிறது மரம், ஆனா வெளிய பார்த்தா என்ன தெரியுது? தங்கமா தெரியுது. ஆலயம் எப்படி தெரியுது? தங்கமா தெரியுது. சாலமோனுடைய தேவாலயம்னா எத்தனை வருஷம் கட்டினாருன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பைபிள் சரி தோத்திரம் 7 years 7 வருஷம். எத்தனை வருஷம் கட்டினாங்க? 7 வருஷம் தேவாலயத்தை கட்டினாங்க. பார்த்து கட்டினார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் நான் எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க. சாலமோனுடைய தேவாலயத்தை பார்த்தவங்க அவங்க என்ன நினைச்சாங்களா? சாலமோனுடைய தேவாலயத்துல என்ன தெரியுமா இருந்துச்சாம்? உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சாம். என்ன இருந்துச்சா? உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அங்கே ஜெயம் இருக்கும். ஆமென். இது சாலமோனுடைய தேவாலயத்துல இருந்துச்சு. ஆனா இங்க செருபாபேல் தலைமையில ஒரு கூட்டம் ஆலய வேலையை தொடங்குது பாருங்க. இங்க உடன்படிக்கை பெட்டி. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்? அங்க நாங்க உடன்படிக்கை பெட்டியை பார்த்த ஆட்கள், இந்த ஆலயம் எப்படி இருக்கு பாரு. அல்லேலூயா. இரண்டாவது அங்க என்ன தெரியுமா இருந்துச்சா? ஊரிம் தும்மிம் என்கிற 2 கற்கள் இருந்தது. நீங்க எல்லாரும் இந்த போலீஸ் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா? டிராபிக் சிக்னல் வச்சிருக்காங்களே, ரெட், வாங்க என் கூட, ரெட், கிரீன், எல்லோ, 3 லைட் இருக்கா? இத மாதிரி அந்த நாட்களில ஆசாரியன் இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 2 கற்கள் இருக்கும். அதுக்கு பேரு ஊரிம் தும்மிம். எதுக்கு அப்படின்னா தேவ சித்தத்தை அறிவதற்கு 2 கல்லையும் கையில வச்சுக்கிடுவாங்களாம். நல்ல சான்ஸ் இல்ல? சூப்பர்ல. 2 கல்லை கையில வச்சுக்கிடுவாங்க. ஒன்னு ரெட் லைட்டு, ஒன்னு ஊரிம், இன்னொன்னு தும்மிம். 2யும் வச்சுக்கிடுவாங்களாம். வச்சுட்டு தேவனே
இந்த காரியத்துல நீங்களுக்கு மறு உத்தரவு அருளும்னு சொன்ன உடனே இங்க பச்சை லைட் எரிஞ்சிட்டுனா தேவ சித்தம், ரெட் லைட் எரிஞ்சிட்டுனா தேவ சித்தம் இல்லை. அங்கே பழைய ஏற்பாட்டுல சாலமோனின் ஆலயத்துல என்ன இருந்துச்சு? ஊரிம் தும்மிம், ரெட் லைட் கிரீன் லைட் என்கிற கற்கள் இருந்தது. இங்க என்ன இருக்கு? இங்க தேவ சித்தம் என்னன்னு தெரியறதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த ஆலயத்தை பார்த்தவன் பூரா அதை பார்த்தான். அது மட்டும் இல்ல, அங்க சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணும் போது பார்த்தா வானத்திலிருந்து என்ன இறங்கி வந்துச்சு சொல்லுங்க? அக்கினி இறங்கி வந்து, அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினி இறங்கி வந்துச்சு. இங்க ஆலயத்தை கட்டி ஆரம்பிச்சு பார்க்காங்க, ஒரு அசைவும் இல்லை, ஒரு அசைவும் இல்ல. இதெல்லாம் பாக்குறாங்க. அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு? இந்த ஆலயத்தை நாங்க கட்ட ஆரம்பிக்கிறோம், ஒண்ணுமே இல்லையே. அது மட்டும் இல்ல, சாலமோனுடைய தேவாலயத்துல எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா? எப்படி ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும், அக்கினி தூண், எல்லாம் சொல்லுங்க, அக்கினி தூண். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா சொல்லிடுறோம் அக்கினி தூண். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க எல்லாம் பாளையம் இருக்கிறாங்கன்னு வைங்க, கேடிசி நகர்ல வந்து இந்த ஆசிரியர் காலனியில வந்து பாளையம் இருக்காங்கன்னு வைங்களேன், இங்க இந்த முன்னாடி உள்ள பிளாட்டு பக்கத்துல ரோட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் அக்கினியா நிக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் இங்க சர்ச்சில் பாடிக்கிட்டு இருக்கீங்க, ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பக்கத்துல லைட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தெரு லைட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க என்ன இருக்கு? அக்கினி தூண். சாலமோனுடைய தேவ ஆலயத்துல அக்கினி தூண் எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சாம். அத பார்த்தவங்களுக்கு இங்க ஒரு விடிபல்பு கூட கிடையாது. பாருங்க, அந்த தேவாலயத்தை பார்த்தவங்களுக்கு இப்ப இந்த தேவாலயத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இது ஒன்றும் இல்லாதது போல தெரிகிறது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதது போல. அங்க இன்னொன்னு பாருங்க, சாலமோனுடைய தேவாலயத்துல என்ன இருந்துச்சாம்? அங்கே மூன்று பகுதி உண்டு. ஆலயத்துல என்ன உண்டு? 3 பகுதி. என்னென்னலாம் சொல்லுங்க? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படித்தானே? எல்லாரும் சொல்லுங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில தேவனுடைய சாலமோனுடைய ஆலயத்துல சுவர் இருந்துச்சு. சுவர் இருந்துச்சு. ஆனா இங்க செருபாபேல் கட்டுகிற ஆலயத்துல திரை சீலை இருக்கு. சுவரை பார்த்தவனுக்கு சீலையை பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆலயத்தை கண்டவனுக்கு இந்த ஆலயத்தை கட்டுறது எப்படி தெரியுதுன்னா அற்பமா தெரியுது. எப்படி தெரியுது? அற்பமா தெரியுது. நான் ஒன்று சொல்லட்டா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆதி அப்போஸ்தல நாட்களில், அந்த பெந்தெக்கோஸ்தே நாளில், அன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்த உடனே அன்னைக்கு பைபிள் எல்லாம் வாசிச்சு பார்க்கிறோம், இப்படி ஒரு எழுப்புதல் நடந்ததா? ஆமென். நம்முடைய முந்தின பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களேன்னு பார்க்கிறோம். ஆனா இப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கை குறித்து நமக்கு எப்படி தோணுது? ரொம்ப சீப்பா தோணுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களுக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். நம் முந்தின பரிசுத்தவான்கள் இடத்துல என்ன வைராக்கியத்தையும் என்ன பரிசுத்தத்தையும் பார்த்தோமோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எழுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த ஆலயத்தை அற்பமா நினைக்காதீங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு. எனக்கு மிக ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? பெந்தெக்கோஸ்தே திரும்ப வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆதி பெந்தெக்கோஸ்தே வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அதை பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப ஆசைலாம் இருக்கு. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுச்சான். எங்க அக்கினி அபிஷேகம் இறங்கும் போது நகையெல்லாம் உருகிறாதான்னு எனக்கு தோணுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நடக்கணும். ஆமென். பைபிள் சும்மா சொல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னெல்லாம் நடக்க போகுது இன்னும் இருக்கு விஷயம். அல்லேலூயா. இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த ஆலயத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஆலயம் பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஹலோ, ஏலிம் ரொம்ப சும்மா சாதாரணம் நினைக்க வேண்டாம். வருது எழுப்புதல்.
அல்லேலூயா சொல்லுங்க. 2025 நம்ம கையில. அல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எலிம் சபை காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எலிம் சபை காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எங்களுடைய காலம் அல்லோ. இதுக்கு தான் இந்த குட்டியெல்லாம் பிடிச்சி இப்போ அபிஷேகிச்சு வச்சிருக்காரு. ஆமென். எல்லாம் புயல் சுனாமிலாம் இங்கே தான் உட்காந்துருக்கு. புறப்பட்டு போய் எங்கெங்கெல்லாம் தாக்க போகுதுன்னு தெரியல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பார்த்தீங்கல்ல, அபிஷேகத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாம இங்க நிக்குதுலா. இதெல்லாம் ஆவியானவர்கள தொடக்கம். இந்த நீங்க பாருங்க, நெருப்பா மாறப்போகுது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளா கைகளை உயர்த்தி நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் சொல்லாரு, அற்பமா தோன்றின ஆலயத்தை எல்லாருக்கும் அப்படி தோணுதான். அல்லேலூயா. உடனே கர்த்தர் சரி பாருங்க, எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அற்பமா தெரியுதே, அல்லேலூயா அப்படின்னு தோணுனா உடனே சொல்றாரு, ஆனாலும் பார்த்தா ரொம்ப சீப்பா தெரியுதுன்னு பயப்படாதே செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ரொம்ப சீப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே எல்லாரும் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுங்க, வேலைய நேரம் வரலன்னு சொல்லாத, பணம் இல்லைன்னு சொல்லாத. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சீப்பான தொடக்கமா இருக்கேன்னு நினைக்காத, நீ வேலையை நடத்து. அல்லேலூயா. நீ வேலையை நடத்து. 16 வருஷம் போட்டுட்ட, இதுவரைக்கும் செய்ய வேண்டியதை செய்யல, நீ வேலையை நடத்து. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ வேலையை நடத்து. இதுவரைக்கும் எதை போட்டுட்டீங்களோ அதை எடுத்து நடத்துங்க, எடுத்து நடத்துங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நடக்க போது பாருங்க, வேலையை நடத்துன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். நம்ம செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால். அப்போ நம்ம சும்மா இருந்தா போதுமா? தண்ணி வந்துருமா? என்ன செய்யணும்? நீங்க போய் பள்ளத்தாக்க வெட்டு, வாய்க்கால வெட்டு. முதல்ல சும்மா வராது, முதல்ல போய் பக்கத்துல கைப்பிடிச்சவங்க வெட்டு. யாராவது மைக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தா என்னடா அப்பளே நான் யோசிச்சேன், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு எழுப்பு மாண்டவரே, எழுப்பு மாண்டவரேன்னு சொல்ல உடனே பக்கத்து நம்மள தூக்குறவன பூரா எழுப்புறான் போலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரெண்டாவது வெட்டு வெட்டுன்னு சொன்ன உடனே என்ன நடக்கு உள்ள? அல்லேலூயா. எழுப்புதல்ல இப்படித்தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாய்க்கால வெட்டு, பள்ளத்தாக்க நீ பள்ளத்தாக்க வெட்டினா உனக்கு காற்று வராட்டாலும் மழையே வராட்டாலும் பள்ளத்தாக்குல தண்ணி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும்ட்டு சும்மா இருந்தா போதுமா? என்ன செய்யணும்? ஆயத்தமாக்கப்படும் குதிரை யுத்த நாளுக்கு என்று. அப்ப நம்ம ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தமானாதான் ஜெயம் வரும். பக்கத்துல செய்ய, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை செய்வாரு. புரியுதா? இவ்வளவு நாள் 16 வருஷம் டீப் ஸ்லீப், ஒரே தூக்கம். 16 வருஷமா என்னது? ஒரே தூக்கம். கும்பகர்ணம் கூட 6 மாசம் தான் தூங்கினான். நம்ம 16 வருஷம் தூங்கியாச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க,
இப்போ நீ வேலைய நடத்து, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர். அடுத்தால பாருங்க, சொல்லிட்டு நீ கவலைப்படாத. இப்போ சும்மாலாம் சொல்லிடல ஆண்டவர். பாருங்க, நீ வேலையை நடத்து, நீ பயப்படாத, நீ திடன் கொள்ளு, சும்மாலாம் சொல்லிடல. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். அடுத்த வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின. நல்ல கவனிங்க. இப்ப என்ன சொல்றாரு? வார்த்தையின்படியே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எகிப்திலிருந்து நான் உன்னை புறப்படும் போது எப்படி உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த வார்த்தையின்படியே உன்னை அழைச்சிட்டு வந்தனோ, செங்கடலை கடந்து கூட்டு வந்தனோ, யோர்தானை கடந்து கூட்டு வந்தனோ, அதை போலவே நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. நீ அற்பமான ஆரம்பம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ திடன்கொள், நீ உன் வேலையை நடத்து. எப்படி நடக்க போது தெரியுமா? நீ எகிப்திலிருந்து புறப்படுகிற நாளில எப்படி ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததோ, அதை போலவே இன்னைக்கு நீ வேலையை நடத்தி போகும்போது மீண்டும் அதே அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். இதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இன்னொரு உடன்படிக்கை பண்றாரு. அன்னைக்கு உடன்படிக்கை பண்றத திரும்ப சொல்றாரு. அத போலவே. ஆமென் சொல்லுங்க. அத போலவே. அல்லேலூயா. நீங்க எகிப்தில கண்ட அந்த அதிசயங்களை போலவே நான் இப்பொழுதும் திரும்ப செய்ய போகிறேன். அல்லேலூயா. யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடும் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்போ மோசே காலத்துல மட்டும் நடந்தது அல்ல, யோசுவாவின் காலத்திலும் அற்புதம் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் சில அற்புதங்களின் வழியாய், அதிசயங்களின் வழியாய் அன்றைக்கு செய்தவர் மீண்டும் நடத்தி காட்ட போகிறார். ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல நான் உங்களை திரும்ப அத மாதிரி செய்ய போறேன். உடன்படிக்கை வார்த்தையின்படியே சொல்லுகிறார். ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் சில காரியங்களை, சில அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைக்க போறார். எகிப்திலிருந்து புறப்பட்டவன என்ன நடந்துச்சு? சில பார்வோனுடைய வல்லமைகள் பின்னால துரத்துச்சு. அந்த பார்வோனுடைய வல்லமைகளை செங்கடலின் கீழே அமிழ்த்து போட்ட கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு அதே ஆவியானவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில நடந்தது போல இந்த வருஷத்துல உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய், ஜெபத்துக்கு விரோதமாய், ரட்சிப்புக்கு விரோதமாய் எந்த பார்வோனின் வல்லமைகள் வந்தாலும் கர்த்தர் செங்கடலின் கீழே அமிழ்த்து போட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். இந்த வருஷத்துல உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வரும். இந்த வருஷம் உன் குடும்பத்துல ஒரு மீட்பு வரும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது செய்தவர் இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் அதே போல செய்வேன். நீ வேலையை நடத்து. ஹல்லேலூயா. நீ வேலையை நடத்து. சின்ன பிள்ளைங்க ஊழியம் செய்ற, சண்டே கிளாஸ் ஊழியம் செய்ற எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், உங்க ஊழியத்துல இனிமேல் கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்ய போறார். பெரிய அதிசயத்தை செய்ய போறார். வாழை பிடினா வாழை பிடிக்கணும், தலையை பிடினா தலையை பிடிக்கணும், செங்கட கோலை நீட்டுனா நீட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்மேல் சின்ன பிள்ளைங்க ஊழியத்துல நீங்க எந்தெந்த ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் அதுல வெளியரங்கமான அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வெளியரங்கமான அடையாளங்களை கர்த்தர் காட்ட போகிறார். மரண வியாதிகளை கர்த்தர் சுகமாக்க போகிறார். பிசாசின் கட்டுக்களை கர்த்தர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய வெளியரங்கமான அடையாளங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் ஆவியானவர் உன் கூட நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆவியானவரும் உன்னோடு நிலை கொண்டு இருப்பார், கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தம்முடைய ஆவியினாலே கர்த்தர் நிறைவேற்றி காட்டுவார். அபிஷேகம். ஆமென். பயப்படாதேயுங்கள், பயப்படாதேயுங்கள்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். நல்ல கவனிங்க. அந்த ஆலயத்தை பார்த்தவனுக்கு இது அற்பமா தெரியுது. இப்ப இந்த ஆலயத்தை அவர் நீ கெட்ட ஆரம்பி, என்ன நடக்க போது பாரு, இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும், நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, இன்னும் ஒரு தரம். அப்ப ஏற்கனவே ஒரு தடவை வாசிச்சுட்டாரு, ஏற்கனவே ஒரு தடவை, இப்ப திரும்ப சொல்றாரு ஆகாயிட்ட சொல்லி. இந்த ஜனங்கள் ரொம்ப சீப்பா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ சொல்லு, நீ வேலையை நடத்து, நீ திடன்கொள், என்ன நடக்க போதுன்னு பார், என்ன நடக்க போதுன்னு பார். நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், அசைய பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இனிமேல் நீங்க பாருங்க, நேற்று கூட PSLV 60 2 செயற்கைக்கோள். ஆமா, போயிருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, காபி போட்டோமா டீயை குடிச்சோமா அப்படின்னே போயிட்டு இருக்க கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஆமேன். ISRO புதுசா ஒரு என்ன அனுப்பியிருக்கு, நேற்று ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்கு. கரெக்டா அனுப்பின உடனே போயிருக்கு. இன்னும் 14 நாள்ல ரெண்டும் ஒன்னா சேருமோ, ஒன்னா சேர்ந்து ஸ்பேஸ்ல அது அப்படி லேண்ட் பண்ணி அங்கேயே அவங்க இருந்துக்கிட்டு அங்கிருந்து ஒர்க் பண்ண போறாங்களாம். இந்தியா பெரிய எங்கேயோ போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல சொல்லுங்க, இந்தியா எங்கேயோ போயிட்டு. ஆமா, இந்த 3 கண்ட்ரி தான் செஞ்சிருக்கு. 4வது கண்ட்ரி இந்தியா. ஒன்னு அமெரிக்கா, ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு சைனா. 4th கண்ட்ரி யாரு? இந்தியா. இந்தியா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். ஆனா சபை மட்டும் இருந்த இடத்துலயே இருக்கு. ஏன்? அதான் 16 வருஷம் தூங்கியாச்சுல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தோத்திரம். பாருங்க, இதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் இதெல்லாம் என்ன நடக்குங்க? வானத்திலையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரத்தையும் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? ஒரு ஷேக் பண்ண போறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை. ஆமென். ஆமா, அவர் ஷேக் பண்ணார்னா சூப்பர் வசனம் இருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 12:26. நல்ல கவனிங்க. பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது, நல்ல கவனிங்க, அசையாதவைகள். நல்ல கவனிங்க, நல்ல வார்த்தையை நல்ல கவனிங்க. அசையாதவைகள், அப்படித்தானே? அசையாதவைகள் எப்படி இருக்குமா? நிலைச்சிருக்குமா? அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல். அசை உள்ளவைகள்னா என்னது? இந்த பூமி, இந்த வானம், இந்த சமுத்திரம், இந்த வெட்டாந்தர, இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது மாதிரி. எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு? கர்த்தர் வார்த்தையினாலே எல்லாத்தையும் உண்டாக்குனாரா? வார்த்தையினாலே எப்படி உண்டாக்குனாரு? பூமியையும் உண்டாக்குனார், அப்படித்தானே? வெட்டாந்தரைய உண்டாக்குனார், சமுத்திரத்தை குவியலா உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனாரே? ஒரே வார்த்தையில அந்த உண்டாக்கப்பட்டவைகளை போலவே அந்த அசை உள்ளது திரும்ப அழிஞ்சு போயிருமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி உண்டாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஒரே வார்த்தையில இல்லாம போயிருமா? இன்னும் ஒரு தரம். எல்லாரும் சொல்லுங்க, அதைத்தான் அசைய பண்ண போறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாம் எங்க போயிருவோம்? எல்லாரும் நம்ம எல்லாம் எங்க போயிருவோம்?
வருகையில போயிரும் அசைவு இல்லாத ராஜ்யத்துக்கு. சூப்பர் சிஸ்டர், அல்லேலூயா. அசைவு இல்லாத ராஜ்யத்துக்கு, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா நீ வேலையை நடத்து, இன்னும் கொஞ்ச காலத்துல நீ பாரு, வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, வெட்டாந்தரையா பூரா என்ன செய்ய போறேன். ஏற்கனவே ஒரு தடவை அசைச்சிட்டார். அது யாத்ராகமத்துல இருக்கு, 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. சரி, அப்புறம் பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே அசைச்சது. இது உபவாச ஜெபத்துல ஒரு நாள் நம்ம தியானிச்சோம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்ப அசைச்சவர் சொல்றாரு, இப்ப மீண்டும் நான் என்ன பண்ணுவேன், அசைய பண்ணுவேன். அதே போல கர்த்தர் இன்னொரு முறையும் கூட சொல்றாரு. வாசிக்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா, கர்த்தருடைய நாள் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். கர்த்தர் சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, ஆமென். வானத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இனிமேல நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் அறிகுறிதான். இப்ப பாக்குறதெல்லாம் அறிகுறிதான். வயநாட்டுல நிலச்சரிவு நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? வயநாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால மிகப்பெரிய நிலச்சரிவு. 251 பேர் இறந்து போனாங்க. எத்தனை பேரு? 251. சரியா, இறந்து போனாங்க. இத உலகத்திலேயே மிகப்பெரிய பேரழிவுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? டிசாஸ்டர் அப்படின்னு போடுவாங்கல்ல, இது வேர்ல்டு லெவல்ல பெரிய டிசாஸ்டரா. இந்த மாதிரி எங்கேயுமே என்ன செஞ்சதில்ல, நடந்ததில்லை. நம்ம இந்தியா அதை இப்ப அப்ரூவ் பண்ணிருக்கு. வயநாட்டுல நடந்த சம்பவம், அல்லேலூயா. சரி, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 2 ஃபிளைட், ஒரு ஃபிளைட் என்னாச்சு, மலேசியன் ஃபிளைட், இன்னொரு ஃபிளைட் கொரியன் ஃபிளைட், எல்லாமே என்ன செஞ்சுட்டு மோதி. இதெல்லாம் சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துகிட்டே. இனிமே நம்ம கேள்விப்படுகிற விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் நமக்கு வினோதமா தெரியுதுல, இதை பார்க்கிலும் பெரிய விதமாக தேவன் அசைய பண்ணுவேன்னு சொல்றாரு. கரங்களை வேட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அசைய பண்ணுவார். ஆமென். ஆமா, பெரிய வல்லரசு, சிற்றரசு இதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பிடிச்சு என்ன செஞ்சிருவாரு, ஆமா, ஒரு ஷேக் பண்ணிடுவாரு. கர்த்தர் நல்லவர். சகல ஜாதிகளையும். ஏன் தெரியுமா, ஒரு காலத்துல ராஜ்யங்கள், பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தது. சாம்ராஜ்யங்கள் என்று சொல்லுவார்கள். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இதெல்லாம் என்னது, எல்லாரும் சொல்லுங்க சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? ஆமா, அத மாதிரி சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு. அவங்க எல்லாம் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள், மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்டவர்கள், மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள். எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அப்படி சாம்ராஜ்யமா இருந்தாங்க. நாங்கெல்லாம் பெரிய ஜாதி, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்தவர்கள். இங்க ஆண்டவர் சொல்லாரு, எல்லாரையும் பிடிச்சு ஒரு உழுக்கு உழுக்கிடுவாங்கிறாரு. எல்லாரையும் பிடிச்சு. ஆமென். ஆமா, பெரிய ஆட்கள்னு யாரெல்லாம் சொல்றீங்க, அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, ஒரு காலத்துல இயேசு கிட்ட வந்து நிக்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சகல ஜாதிகளையும் அவர் அசைய பண்ணுவார். அதுக்கப்புறம் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. முதல்ல வரும்போது அவளை விரும்பினாங்களா? இல்ல. முதல்ல வரும்போது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிளை சிலுவையில் அறையும் போது பைபிள் சொல்லுகிறது, அவருடைய ரூபம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. அப்ப முதல்ல யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம்.
அது ஆண்டவர் புறஜாதிகள் இடத்துல வந்தார். இப்ப கடைசி காலத்துல ஆண்டவர் சொன்னார், சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வருவார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். இந்த வரப்போகிற இந்த காலங்களுக்கு முன்னாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இது எல்லாம் நடக்க போதுப்பா, இதெல்லாம் சம்பவிக்க போதுப்பா. அதனால இந்த அற்பமான ஆரம்பம்னு சொல்லி இந்த ஆலயத்தை குறித்து நீ அற்பமா நினைக்காத, இந்த ஆலயத்தை நான் மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் வானத்தையும் பூமியை அசைக்கும் முன்பாக, சகல ஜாதிகளையும் அசைக்கும் முன்பாக, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட அவர் வருவார். அவர் வருவதற்கு முன்பாக இந்த ஆலயத்தை தேவன் மகிமையினால் நிறைய பண்ணுவார். அல்லேலூயா. மகிமையினால் நிறைய பண்ணுவார். ஆமென். மிகப்பெரிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப கர்த்தர் சொல்றார், நிறைய காரியம் இருக்கு, வருகிற வாரங்கள்ல தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் சொல்றார் போல பாருங்க, நிறைய பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, இந்த பணம் பொண்ணு வெள்ளின்னே சொல்லிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் இல்லை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, அது ஏங்குள்ளது. இப்ப பாரு, நான் மகிமையினால நிரப்ப பண்ணும் போது எல்லாம் என்னுடையதெல்லாம் உனக்கு வரப்போகுது. வரப்போகுது. ஆமென். நம்மகிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கதையெல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேலையை நடத்துங்க, நீ வெள்ளி இல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லாத, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ வேலையை ஆரம்பிச்சன்னா உனக்கு என்னது தேவையோ, உன் ஊழியத்துக்கு என்னது தேவையோ, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னது தேவையோ அதை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு. இப்ப சொல்றாரு, நீ சாதாரண முந்தின ஆலயத்தின் மகிமை என்பது என்ன? சாலமோனுடைய தேவாலயம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர். ஆமென். முந்தின ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. பிந்தின ஆலயம் என்பது கர்த்தர் எதை சொல்லுகிறாரு? நம்முடைய சரீரமாகிய ஆலயம். செருபாபேலின் ஆலயம் என்பது என்னது? சரீரமாகிய ஆலயம். கரங்களை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால நிறைய பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமையினால நிரப்ப போகிறார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மகிமையினால நிரப்ப போகிறார். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக, தங்கி தாபரிக்கிற வாசஸ்தலமாக கர்த்தர் உங்களை என்னையும் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதுல இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இதுல இருந்து கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். இதுல இருந்து கர்த்தருடைய சுபாவங்கள் வெளிப்படும். இதுல இருந்து கர்த்தருடைய அறிவு வெளிப்படும். இதுல இருந்து கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும். இதுல இருந்து கர்த்தருடைய பிரகாசம் வெளிப்படும். எத்தனை பேர் கர்த்தர் என்ன அப்படி மாற்ற போறான்னு விசுவாசிக்கிறீங்க? இந்த பக்கத்துல உள்ள ஒவ்வொருவரையும் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த வருஷம் உங்களை மகிமையினால நிரப்பி உங்க தோற்றத்தை மாத்த போறாரு, உங்க பேச்சை மாத்த போறாரு, உங்க கிரியைகளை மாத்த போறாரு, உங்க ஜெபத்தை மாத்த போறாரு, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் டோட்டலா கர்த்தர் மாற்ற போகிறாரு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். இவ்விடத்துல என்ன கட்டளையிடுவாரா? ஆமென். முன்னால இந்த சண்டை, பகை, வெறுப்பு, கசப்பு, அந்த நோயெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சிரும்? குணமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்விடத்துல கர்த்தர் எதை கட்டளையிடுவாரு? ஏன் தெரியுமா? எருசலேம் நாட்டுல இப்பவும் நீங்க பாருங்க, ஹமாஸ், சிரியா, லெபனான் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? எருசலேம்னா பேர் என்ன? சமாதானம். சமாதானத்தின் நகரம் தான் எருசலேம். ஆனா எருசலேம்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? சண்டை ஓயாம நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க சொல்றாரு, இவ்விடத்திலே.
அப்படின்னா கர்த்தர் தம்முடைய மகிமையை நிரப்புகிற நாட்களிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவார். பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, இதுவரைக்கும் இருந்த சண்டை, இதுவரைக்கும் இருந்த யுத்தம், இதுவரைக்கும் இருந்த பகை, இவை எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணுவார். ஆமென், ஆமென். எவர்கள் உனக்கு விரோதமாய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உன் பட்சத்துல வருவார்கள். அல்லேலூயா. கல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சண்டை போட்டுட்டு போன ஆட்கள் பூரா தேடி வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன் பட்சத்துல வர வைப்பார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில நான் ஸ்தோத்திரம் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுவரை தடைப்பட்டு போயிருந்த ஆலயத்தின் வேலையை தொடங்க சொல்லி மிகப்பெரிய கொண்டாட்டங்களை அங்கே சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த வருஷம் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற நாட்கள் நமக்கு மகிமையின் நாட்களாக கர்த்தர் தரப்போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழிலில, ஊழியத்துல, சகல காரியங்களிலும் கர்த்தர் மகிமையினால் அவர் நிறைய பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வருகிற வாரங்கள்ல மகிமை, பலவித மகிமை இருக்கு. எங்கெல்லாம் மகிமை இறங்குச்சு, அந்த மகிமை ஏன் இறங்குச்சு, இறங்குனதுனால என்னாச்சு அப்படின்னு பார்க்க போறோம் வர்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? மகிமையினால நிறைய பண்ணுவேன்னு சொல்றாருல, அப்ப இந்த மகிமை இறங்குனா எங்கெல்லாம் இறங்குச்சு, ஏன் அந்த மகிமை இறங்குச்சு, இறங்குனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வர்ற வாரத்தில் தியானிக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 2025 குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு பெரிய மகிமையினால கர்த்தர் உங்களை என்ன நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துகிற நாட்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க மேல என் மேலையும் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். உலகம் எல்லாம் ஒரு வகையில அசைந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் கர்த்தரால் என் சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வரப்போகிறார். இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமையினால நிரப்ப போகிறார். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.